முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில் என்று சொல்லக்கூடிய விழுப்புரம் சிங்கவரம் ரங்கநாதர் ஆலயத்தின் சிறப்பு. பல்லவ மன்னர் மகேந்திரவர்மரின் தந்தையான ஸ்ரீ சிம்ம விஷ்ணு ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம். அவருடைய செஞ்சி அரண்மனைக்கு அருகே எழில்மிகு மலர்வனம் ஒன்று அமைந்திருந்திருக்கிறது. அங்கிருந்து தினமும் அரண்மனைக்கு பூக்கள் எடுத்துச் செல்லப்படுமாம். ஆனால் சில நாட்களாக அந்த வனத்திலே இருந்து பூக்கள் எதுவும் அரண்மனைக்கு வரவில்லையாம். மன்னர் என்னவென்று விசாரித்த போது வராகம் ஒன்று நந்தவனத்தின் பூக்களை எல்லாம் தின்று தீர்த்து விடுகிறது, எவ்வளவு முயன்றும் அந்த வராகத்தை பிடிக்கவோ கொல்லவோ முடியவில்லை என்று புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நாள் சிம்ம விஷ்ணு அந்த வராகத்தை பிடிக்க நந்தவனத்தில் ஒளிந்திருந்திருக்கிறார். அப்போது வராகம் வந்து மேய தொடங்கி இருக்கிறது. உடனே மன்னர் அதன் முன் குதித்து அதை வேலால் குத்த முயன்றாராம். ஆனால் அந்த வராகம் தப்பி ஓடி இருக்கிறது. மன்னர் விடாமல் துரத்தி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் வராகம் நந்தவனத்தை தாண்டி மலை மேல் ஏற தொடங்கியதாம். மன்னரும் விடாமல் பின்தொடர்ந்திருக்கிறார். மலை உச்சி வரை சென்ற வராகம் அங்கே ஒரு கணம் நின்று மன்னரை திரும்பி பார்த்து மறைந்திருக்கிறது. மன்னர் வராகம் மறைந்த உச்சிக்கு சென்று பார்த்தால் அங்கே பிரம்மாண்டமான ரங்கநாதர் திருமேனி இருந்திருக்கிறது. வந்தது சாதாரண வராகம் இல்லை என்று உணர்ந்த மன்னர் அன்று முதல் அந்த ரங்கநாதரை வழிபட தொடங்கி இருக்கிறார். அந்த சிம்ம விஷ்ணுவின் மகன் மகேந்திரவர்மன் அந்த மலையை குடைந்து ரங்கநாதருக்கு ஆலயம் அமைத்தார் என்று நமக்கு ஆன்மீக பெரியோர்களின் பதிவு இருக்கிறது. குடைவரையில காணப்படக்கூடிய ரங்கநாத பெருமாளினுடைய திருமேனியானது 24 அடி நீளம் கொண்டது என்கிறார்கள். இது திருவரங்கம் அரங்கநாதர் திருவனந்தபுரம் பத்மநாதரை விடவும் பெரியது என்கிறார்கள். குடைவரையில வலப்புறமாக ரங்கநாயகி தாயார் தனிச்சின்னதில 4 திருக்கரங்களோடு அமர்ந்தபடி காட்சி கொடுக்கிறார் என்கிறார்கள். அதே அறையின் பின்புறமாக குடைவரையை ஒட்டியபடி உக்கிரகமான துர்க்கை வீற்றிருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது என்கிறார்கள். இந்த துர்க்கை அம்மனை ஜன்னல் வழியாகவே தரிசிக்க முடியுமாம். மலையில ராஜகோபுரம், வரதராஜ பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, சுனைநீர் குளம், வராகர் சன்னதி எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடர் நவபாசானத்தால் செய்யப்பட்டவர் என்கிறார்கள். இந்த கருடரை வணங்கினால் ஆரோக்கியம் மேம்படுவதோடு மனபயமும் அகலும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் வந்து வணங்கக்கூடிய பக்தர்களினுடைய தீராத கஷ்டங்களையும் சிக்கல்களையும் ரங்கநாதர் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. செஞ்சியை ஆண்ட ராஜா தேசிங் ரங்கநாதரை குலதெய்வமாக வணங்கி வந்ததாகவும், தாயார் அம்மாள் சன்னதி அருகில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியாகவே செஞ்சிக்கோட்டையில் இருந்து ராஜா தேசிங் இந்த கோவிலுக்கு வந்து ரங்கநாதரை வணங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியும் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டுகளில சிறப்பு பூஜையும், சித்ரா பௌர்ணமி என்று சுவாமி வீதி உலாவும், வைகாசியில கருட சேவையும், ஆடி மாத பவித்திர உற்சவமும், ஆடிப்புறத்தில ஊஞ்சல் உற்சவமும், புரட்டாசி சனிக்கிழமைகளில திருமஞ்சனமும், திருப்பாவாடை உற்சவமும், தை மாதம் திருப்பதியில நடைபெறுவது போல ரத சப்தமி உற்சவமும், காணும் பொங்கல் மற்றும் தை அமாவாசை என்று பகலில உற்சவமும், பங்குனியில ராமநவமி உற்சவமும் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது என்கிறார்கள். சுப முகூர்த்த நாட்களில திருமணங்களும் 60ஆம் கல்யாணமும் நடைபெறுகிறது என்கிற பதிவும் இருக்கிறது. ஆலயத்துல செல்வம் அருளக்கூடிய லட்சுமி தீர்த்தம் அமைந்திருக்கிறது. பொதுவாக மகாலட்சுமி பெருமாளை வழிபட்ட தலங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் லட்சுமி தீர்த்தம். லட்சுமி தீர்த்தம் இருக்கக்கூடிய தலத்தில் மகாலட்சுமி வணங்கி வழிபட்டால் செல்வ வளம் பெறலாம் என்பது ஆன்றோரினுடைய வாக்காக இருக்கிறது. அதற்கேற்ப லட்சுமி தீர்த்தமும் தாயார் சன்னதியும் ஆலயத்தில் அமைந்திருப்பது சிறப்பு என்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் திருவரங்கத்தில் இருந்த அரங்கநாதர் விக்கிரகத்தை திருப்பதி எடுத்துச் சென்று பாதுகாப்பாக வைத்திருந்து மீண்டும் திரும்ப கொண்டு வரும்போது சிங்கவரத்தில் பல ஆண்டுகள் வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கிற பதிவு இருக்கிறது. விழுப்புரம் செஞ்சியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் சிங்கவரம் ரங்கநாதர் ஆலயம் வழிபாடு சிறப்பு பெறட்டும்.